ஒரு தேர்தல் முடிவுங்கிறது வெறும் ஜெயித்தவர் தோத்தவர் கணக்கு மட்டும்தானா? இல்ல. அது அந்தந்த தொகுதி மக்களோட உணர்வுகள், அவங்களோட தேவைகள், அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையோட ஒரு பிரதிபலிப்பு. இன்னைக்கு நாம காமராஜ் நகர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் தேர்தல் முடிவோட பகுப்பாய்வு மட்டும் கிடையாது. இது மக்களுக்கோ அவங்கள ஆள நினைக்கிறவங்களுக்கும் இடையில இருக்கிற உறவை பத்தின ஒரு ஆழமான கதை. வாங்க, இந்த அரசியல் மாற்றத்தோட ஆணிவேர் என்ன, அதோட தாக்கங்கள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். எந்த ஒரு அரசியலுக்கும் தொடக்கப்புள்ளி அந்த மண்ணும் அங்கே வாழ்ற மக்களும்தான். காமராஜ் நகரோட அரசியல் களத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அங்க இருக்கிற மக்களோட அன்றாட போராட்டங்களையும் அவங்க வாழ்ற யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையோட அஸ்திவாரத்துல தான் இங்க அரசியல் கோட்டைகள் கட்டப்படுது, சில சமயம் இடிஞ்சும் விழுது. இங்க இருக்கிற பல குடும்பங்களோட முதல் கவலையே நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போற அத்தியாவசிய பொருட்களோட விலைதான். ஒரு சிலிண்டர் விலையிலிருந்து காய்கறி விலை வரைக்கும் ஒவ்வொரு செலவும் அவங்களோட மாச பட்ஜெட்ல ஒரு பெரிய பாரமா இருக்கு. இந்த பொருளாதார நெருக்கடி அவங்க மனசுல ஒரு விதமான நிலையற்ற தன்மையை உருவாக்குது. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம்னா அதுக்கு இன்னொரு பக்கம் நிலையான வேலை இல்லையேங்கிற கவலை. குறிப்பா இளைஞர்கள் மத்தியிலையும் தினக்கூலி வேலை செய்யறவங்க மத்தியிலையும் ஒரு நிரந்தர வருமானத்துக்கான தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கிடைக்கிற வேலை நாளைக்கு இருக்குமாங்கிற பயம் அவங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குது. இந்த பதற்றம் அவங்க வாக்குல எதிரொலிச்சதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. இந்த பொருளாதார பிரச்சனைகளோட சேர்ந்து அடிப்படை வசதிகள்ல ஏற்படுற குறைபாடுகளும் மக்களோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது. ஒழுங்கா வராத குடிதண்ணீர், அடிக்கடி போற கரண்ட், குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகள், மழை பெஞ்சா போதும் தெருவே குளமாகிற சாக்கடை பிரச்சனைன்னு இப்படி அன்றாட வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற சவால்கள் ஆளுகிறவர்கள் மேல இருந்த அதிருப்திய கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த பிரச்சனைகளை நாம வெறும் பட்டியலா பார்க்கக்கூடாது. காமராஜ் நகரோட நிலப்பரப்போட இது நம்ம இணைச்சு பார்க்கணும். இங்க இருக்கிற மக்களோட தேவைகளும் அவங்களோட குறைகளும் இந்த மண்ணோட பின்னி பிணைஞ்சது. ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு முக்கும் ஒரு கதைய சொல்லும். அது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட கதையாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு மாற்றத்துக்கான ஏக்கத்தோட கதையாகவும் இருக்கலாம். சரி, மக்களோட இந்த உணர்வுகள், கோபங்கள், ஏக்கங்கள்லாம் எப்படி ஒரு தெளிவான அரசியல் செய்தியா மாறிச்சு? இப்போ நாம 2021 தேர்தல் புள்ளி விவரங்களை பாப்போம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இவையெல்லாம் வெறும் எண்கள் கிடையாது, வாக்காளர்கள் கொடுத்த ஒரு தீர்க்கமான தீர்ப்போட சாட்சியங்கள். இந்த எண்ண பாருங்க, 78.65%. இது வெறும் வாக்குப்பதிவு சதவீதம் இல்ல. இது அந்த தொகுதி மக்கள் எவ்வளவு தீவிரமா இந்த தேர்தல்ல பங்கெடுத்திருக்காங்க, ஒரு மாற்றத்தை எவ்வளவு வலுவா எதிர்பார்த்திருக்காங்கிறதுக்கான அடையாளம். மக்கள் அமைதியா இல்ல, அவங்க தங்களோட குரலை பதிவு செய்ய ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. அடுத்ததா இந்த எண் 7229. இதுதான் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் ரெண்டாவது வந்தவருக்கும் நடுவுல இருந்த வாக்கு வித்தியாசம். இது ஏதோ நூலிழை வெற்றி இல்ல, இது சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒரு தெளிவான மக்கள் தீர்ப்பு. வாக்காளர்களோட மனநிலை எவ்வளவு பெரிய அளவுல மாறியிருக்குங்கிறத இந்த எண் அப்பட்டமா காட்டுது. இப்போ பாருங்க, இதுதான் ரொம்பவே முக்கியமான புள்ளி விவரம். பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவா பதிவான வாக்குகள்ல ஏற்பட்ட வளர்ச்சி இது. இது ஏதோ சின்ன மாற்றம் கிடையாது. இந்த தொகுதியோட அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமே ஏற்பட்டிருக்கு. ஒரு வலுவான கோட்டை ஆட்டம் கண்டிருக்குங்கிறதுக்கான தெளிவான அறிகுறி இது. இந்த அட்டவணையில முழு தேர்தல் முடிவையும் நீங்க பார்க்கலாம். பாஜகவின் ஜான்குமார் 16,687 வாக்குகள் வாங்கியிருக்கார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட இது 7,229 வாக்குகள் அதிகம். மொத்த வாக்குகள்ல பாதிக்கும் மேல, அதாவது 56% அதிகமான வாக்குகளை வாங்கி ஒரு வலுவான மக்கள் ஆணையை அவர் பெற்றிருக்கார். இது வெறும் வெற்றி இல்ல, இது ஒரு தீர்க்கமான மாற்றம். சரி, இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி நடந்தது? இது ஒரே ராத்திரியில நடந்த விஷயம் இல்ல. பல வருஷங்களா நாக்கஞ்ச அதிருப்திகளும் சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளும் தான் 2021 இந்த தீர்க்கமான மாற்றத்துக்கு காரணமா அமைஞ்சுது. வாங்க, அதோட ஆணிவேர தேடி போவோம். இந்த டைம் லைன் ஒரு முழு கதையும் நமக்கு சொல்லுது. பாருங்க, 2011 கிட்டத்தட்ட 59% வாக்குகளோட ரொம்ப வலுவா இருந்த காங்கிரஸ் 2016 வெறும் 590 வாக்குகள் வித்தியாசத்துல, அதாவது நூலிழையில ஜெயிக்குது. 2019 இடைத்தேர்தல்ல கொஞ்சம் வலுப்பெற்றாலும் 2021 அதோட வாக்கு வங்கி பெருசா சரிஞ்சு பாஜக ஒரு தீர்மானமான வெற்றியை பதிவு செய்யுது. இந்த நம்ப முடியாத சரிவு எப்படி, ஏன் நடந்தது? இந்த மாற்றத்துக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. முதல்ல, கட்சி தாவல்களால முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் கவிழ்ந்தது. இது மக்கள் மத்தியில ஒரு நிலையான ஆட்சி கிடைக்குமாங்கிற அவநம்பிக்கையை உண்டாக்குச்சு. ரெண்டாவதா, பாஜக மற்றும் ஏஐஎன்ஆர்சி கூட்டணி தங்களோட வாக்குகளை ரொம்ப திறமையா ஒருங்கிணைச்சாங்க.
மூணாவதா, தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஜான்குமார் காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு மாறினது ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சுது. கடைசியா, நாம முதலே பார்த்த அந்த பொருளாதார பிரச்சனைகள் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளா நேரடியா மாறுச்சு. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான அரசியல் அமைப்பு நெறிமுறைய ஞாபகப்படுத்திக்கணும். ஜனநாயகத்துல மக்கள் வைக்கிற நம்பிக்கையோட அடித்தளமே அரசியல் நிறுவனங்களோட கண்ணியத்திலையும் தலைவர்களோட பொது பேச்சுல வெளிப்படுற பொறுப்புணர்வுலையும் தான் இருக்கு. அந்த நம்பிக்கை உடைய ஆரம்பிக்கும்போது அதோட விளைவுகள் தேர்தல்கள்ல நிச்சலும் எதிரொலிக்கும். மக்கள் நம்பிக்கை சிதைஞ்சிருக்கிற இந்த நிலைமையில காங்கிரஸ் திமுக கூட்டணி திரும்பவும் எழுந்து நிக்கணும்னா என்ன செய்யணும்? எந்த ஒரு பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் நம்ம கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கூட்டணியோட உள்பலம் மற்றும் பலவீனங்களை பத்தின ஒரு உத்திபூர்வமான ஆய்வுக்கு போவோம். இந்த ஸ்லைட் கூட்டணியோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திராவிட அரசியல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். ஷாஜஹானோட குடும்ப பாரம்பரியம், கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள், இதெல்லாம் பெரிய பலம். ஆனா இன்னொரு பக்கம் அரசாங்கம் கவிழ்ந்ததால மக்கள் நம்பிக்கை இழந்தது ஒரு மிகப்பெரிய பலவீனம். அது மட்டும் இல்லாம ஒரே வேட்பாளர் திரும்ப திரும்ப போட்டியிடும்போது மக்களுக்கு ஒருவித சோர்வு வரவும் வாய்ப்பு இருக்கு. கூட்டணியோட பலங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கூட்டணி பிராண்டுங்கிறது ரொம்ப மதிப்புமிக்கது. ஷாஜஹானோட தனிப்பட்ட செல்வாக்கு, குறிப்பா வயதான வாக்காளர்கள் மத்தியில அவ்வளோ சீக்கிரத்துல வேற ஒருத்தரால மாத்த முடியாத ஒரு வளம். அடிமட்ட தொண்டர்கள் களப்பணிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா டிஜிட்டல் மற்றும் டேட்டாவை பயன்படுத்துற திறன் இன்றைய காலகட்டத்துல ரொம்ப அவசியம். ஆனா அது இங்க முழுமையா பயன்படுத்தப்படலன்னு தெரியுது. சரி, பலவீனங்களை புரிஞ்சுகிட்டாச்சு. இப்போ இழந்த நம்பிக்கைய திரும்ப பெறறதுக்கும் வாக்காளர்களோட ஒரு புதிய உறவை உருவாக்குறதுக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன செய்யணும்? இதோ 2026 நோக்கி ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்ட வரைபடம். இந்த வழிமுறைக்கு நாங்க சொல்ற பேரு சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 முகங்கள் கொண்ட ஒரு திட்டம். ஒரு சிக்கலான பிரச்சனைய 4 பக்கத்துல இருந்தும் ஒரே நேரத்துல அணுகிறது. அந்த 4 முகங்கள் என்னென்னா தேர்தல் தேடல், நிறுவன முயற்சி, சரியான செய்தி மற்றும் வளங்களை சரியா பயன்படுத்துறது. இந்த திட்டத்தை 4 எளிய படிகளா பிரிக்கலாம். முதல் படி தேடல். உங்களுடைய முக்கிய வாக்காளர்களை திரும்பவும் அணிதிரட்டுங்க. இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை மையப்படுத்தி இந்த தேர்தலை ஒரு மக்கள் தீர்ப்பா மாத்துங்க. 2வது படி முயற்சி. கூட்டணிக்குள்ள ஒருங்கிணைப்ப இன்னும் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பூத்லயும் கமிட்டிகளை வலுவாக்கி வாக்குகளை திரட்டுங்க. 3வது படி வார்த்தை. ஜனநாயகம் எதிர் சீர்குலைவு அப்படிங்கிற ஒரு கதைய உருவாக்குங்க. மக்களோட அன்றாட பிரச்சனைகளையும் உங்க வேட்பாளரோட நேர்மையையும் முன்னிலைப்படுத்துங்க. 4வது படி பொருள். உங்க கூட்டணியோட ஒட்டுமொத்த வளங்களையும் டேட்டா அனலிட்டிக்ஸையும் களப்பணிக்கு ரொம்ப திறமையா பயன்படுத்துங்க. இங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தி பேசும்போது நாம ஒரு முக்கியமான நெறிமுறைய மனசுல வச்சுக்கணும். மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்க நாம டேட்டாவை பயன்படுத்தும் போது அவங்களோட தனிப்பட்ட விவரங்களையும் அவங்களோட ஒப்புதலையும் மதிக்கிறது சட்டப்படி ஒரு கடமை மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாம கொடுக்கற மரியாதை. தொழில்நுட்பம் மக்களை இணைக்கணுமே தவிர அவங்கள ஒரு பொருளா பார்க்கக்கூடாது. இந்த திட்டமெல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடாம எப்படி செயலுக்கு வரும்னு இந்த டைம்லைன் காட்டுது. தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற 90 நாட்களை நாம 3 கட்டமா பிரிக்கிறோம். முதல் 30 நாள்ல அடித்தளம் அமைக்கிறது, அடுத்த 30 நாள்ல மக்களை அணிதிரட்டுறது, கடைசி 30 நாள்ல களத்துல இறங்கி வேலை செய்யறதுன்னு ஒவ்வொரு கட்டத்துக்கும் தெளிவான இலக்குகள் இருக்கு. இப்படி திட்டமிட்டு செஞ்சா வெற்றி நிச்சயம். இதுவரைக்கும் நாம தேர்தல் உத்திகளை பத்தி ஜெயிக்கிறத பத்தி பேசிட்டோம். ஆனா நாம கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வரணும். அரசியல் அதிகாரத்தோட உண்மையான நோக்கம் என்ன? தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும்தானா? இல்ல, அது அதை விட பெரியது. ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் ஒரு தலைவரோட வேலை கிடையாது. அது ஒரு தொடக்கம்தான். தேர்தல் ஒரு கேள்வியா இருந்தா, அதோட முனிவு ஒரு பதிலா இருந்தா, உண்மையான வேலை ரிசல்ட் வந்த அடுத்த நாள் தான் தொடங்குது. அந்த வேலை மக்களோட நம்பிக்கையை திரும்பவும் கட்டுறது, அவங்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது. இதுதான் நல்லாட்சியோட நோக்கம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்த நோக்கத்தை அடைய ஒரு மக்கள் மைய தலைவரா உங்க பயணத்தை தொடங்க விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.